நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஆயல் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி சிலையே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமா கோயில் இருக்குங்க. நம்ம 108 வைணவத்தலத்தில் ஒன்றான சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது தாங்க இந்த கோவில். இங்க பாத்தீங்கன்னா கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி நீட்டுக்கு கோவில் இருக்கு. கோவிலோட கட்டமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் பின்னாடி சைடு மட்டும் தான் சிதில் அடைஞ்சிருக்குங்க. கோவில் முன்னாடியும் ஒரு அழகான ஒரு கொடிமரமும் பலிப்பிடமும் நம்மளுக்கு இருக்குங்க. ஆனா உள்ள வந்து சாமி இல்லைங்க. நாமம்கான வந்து நாமம் போட்ட அடையாளம் மட்டும் சிற்பமா செதுக்கி இருக்கிறாங்க. சுவாமி சிலையே இல்லை. இந்த கோவிலை பற்றி நம்ம இந்த ஊரை சேர்ந்த அண்ணன் அவர்கிட்ட பெரியவர்கிட்ட கேட்கலாங்க. அவர் எனக்கு தெரிந்த நாளிலிருந்து இந்த கோயில் ஒரு இதே மாதிரி தான் சிதிலடைந்து இருக்கிறது. ஆனால் முன்னோர்கள் காலத்தில் இது ஒரு தேரும் சிறப்புமாக இருந்ததுதான். ஆனால் எங்களுக்கு தெரியாது. எப்போ கேட்டாலும் அதே மாதிரி தான் இருந்தது, அதே மாதிரி தான் இருந்ததுன்றாங்க. எவ்வளோ பேரும் புகழமான கோயில் யாருன்னா கட்டி அதை அழகு பார்க்கலான்ட்டு எங்களுக்கு ஆசை தாங்குது. ஆனால் இந்த ஊரில் சின்ன ஊருக்கத்துலேயும் எங்களால் செஞ்சு அதை செய்ய முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா பல கோவில்கள் வந்து கட்டமைப்புகள் வந்து அழிஞ்சு இருக்குங்க. இதில் வந்து நம்மளுக்கு கடைசி கட்டமாக இந்த கோவிலோட கட்டமைப்பு மட்டும் இருக்குங்க. ஆனால் சுவாமி சிலை இல்லை. இங்க இருந்த சுவாமியோட பேர் என்ன அந்த பற்றிய விவரம் தெரியல. இவ்வளோ ஒரு வரலாற்று சிற்பம் வாய்ந்த ஊர் பக்கத்துல இருக்கிற இதுல நம்ம பெருமாளோட சாமி பேரோ இங்க இருந்த தாயார் பேரோ பற்றிய விவரங்கள் தெரியல. இதை பற்றிய வரலாறை நம்ம தொடர்ந்து தேடுவோம். இது போன்ற ஆலயங்களை நம்ம மீட்டெடுப்போம். தங்கள் பகுதியிலே இதே போல ஆலயங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. ஹைட்டு செவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 அடி தான் இருக்குது. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சங்கு இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சக்கரம் இருக்குது. மூலஸ்தானத்தில் இருக்கும். இந்த இடத்துல வந்து சின்ன கிணறு மாதிரி இருந்துச்சுன்றாங்க. இதுலேருந்து தான் ஐயாவுக்கு அப்பாக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இந்த கோயிலோட கருவறையில் தான் நம்ம இருக்கோம். இந்த கருவறையில் ஒரு நாமம் மட்டும் தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு கோயிலோட கருவறையில் இருக்கிறோம். ஆனால் எங்களால் ஒரே நிமிஷம் கூட நிற்க முடியல. அவ்வளோ வேக்காடாக இருக்குது. பத்தாவதுக்கு வேறு ஸ்மெல் அதிகம் இதுவாக இருக்குது. எப்படி இருந்த ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஒரு இடம் இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்தது என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. மூலஸ்தானத்துல தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலோட விமானம் பாத்தீங்கன்னா இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து ஃபுல்லா சிதலம் அடைஞ்சிருக்கு. அதுவும் இங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செங்கல் அது இதுன்னு எல்லாமே பால் அடைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ மூலியமா பாக்குறவங்க யாருன்னா இந்த கோயிலுக்கு வந்து எதனா திருப்பணி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எதனா பார்த்து உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவிலில் இருந்த சுவாமி சிலையை தேடி நம் பயணம் தொடரும். இந்த சுவாமி சிலை எங்கே இருக்கிறது, இப்போ இந்தியாவில் இருக்கா, வெளிநாட்டில் இருக்கா, எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது என்பதை நம்ம குழு வந்து தொடர்ந்து தேடும். இந்த பயணத்திற்கு உங்களது ஆதரவு தேவை. மறக்காமல் இந்த வீடியோவை அதிக அளவுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் நமோ நாராயணா.